அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம். ரெண்டு நாளில் ட்ரை ஆகிட்டே வருது வாட்ரு. நாங்களும் செக் பண்ணுறேன், ஒன்றும் தெரியல. போட்டு கேபினை கழட்டி போட்டு பார்த்தோம்னா ஆனால் ட்ரை ஆகிட்டே இருக்குது. தண்ணி கொஞ்சம் குறையுது, ஒரு பாட்டில் டெய்லி குறையக்கூடாது இல்லையா. என்னன்னு பார்த்தா வாட்ரு பம்ப்லேருந்து லீக் ஆகுது, பார்த்துக்கிறேங்க. இந்த லீக் ஆகுது. இந்த பாருங்கள் வாட்டர் பம்பு இங்கே ட்ரை ஆகுது, பற்றியெல்லாம் லீக் ஆகிங்கிறங்க தெரியுதா. இப்படி தான் கண்டுபிடிக்கணும், வேறு வழி. மெசேஜ் ரொம்ப போனால் தான் மெசேஜ் வரும். அதான் நான் வாட்டர் பம்பு அதில் உள்ளதான். இதான் வாட்டர் பம்பு நான் இருக்குல்ல தான். ஓகே ஓகே ஓகே. கூலண்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கீழே எடுத்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வெள்ளங்கி இருக்குங்க பார்த்தீங்களா. இதுதான், இதை ஓப்பன் பண்ணியாச்சுன்னா ரேடியேட்டர் உள்ள கூலண்டு இது உள்ளே வந்துடும். தண்ணி கூலண்டை எடுத்து ஒரு பிடிச்சி வச்சுக்கிடணும். அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ஊற்றிக்கலாம். ஏன் வேஸ்ட் பண்ணணுங்க, அது அண்டரில் தான் இருக்கும். இதான் ரேடியேட்டருக்கு கீழே புரியுதா பாருங்க. ஓகே, வாட்டர் பம்பு உள்ளே இருக்கா இல்லை வாங்கிட்டு வர்றாங்களா தெரியல, பார்ப்போம். ரேடியேட்டர் கீழே இருக்கிறத திறந்து விட்டு அதை கூலண்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் அதை திறந்து விட்டு சுலோவாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதையே திருப்பி ஊற்றுவோம். நல்லா சுத்தமாக எப்படி இருக்கு பாருங்கள், நல்ல சீரக தண்ணி மாதிரி இருக்கும். இப்போ ரேடியேட்டர் எவ்வளோ கரெக்டாக இருக்குது, தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது பற்றியெல்லாம். 17 லட்சம் ஓடின வண்டி பார்த்துக்கிறங்க எப்படி இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த இது எப்படி ஒரு எப்போ திறந்தாங்கன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. இந்த தண்ணி அந்த அளவுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு அழுக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. வண்டியை நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி ஓட்டணும் புரியுதா. அவன்பாடி ஜாமான் வாங்கிட்டு வரேன்னு விட்டு போயிட்டான். பிறகு நம்மளை கழட்ட வச்சுட்டு தலை இங்கே வரும். பேனை கழட்டி எடுத்தாச்சு புரியுதா. அங்கே இருங்க, பேனை கழட்டி தனியாக எடுத்தாச்சு. புள்ளி இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் இருக்குது. ஒரு போல்ட்டு 2 3 4 5 6 7 போல்ட் இருக்குது. இந்த 7 போல்ட்டை கழட்டியாச்சுன்னா அந்த வாட்டர் பம்பு அப்படியே வந்துடும். அவ்வளோதான். நிறைய வேலை இருக்குது, சாதாரண விஷயம் இல்லைங்கிறங்க. இதெல்லாம் கழட்டி தனித்தனியாக வச்சுட்டு இன்னும் வாரண்ட்டு போனால் 1.5 மணி நேரம் ஆச்சு. நம்ம 1/2 மணி நேரத்தில் கழட்டியாச்சு எல்லாத்தையும். புள்ளியை கழட்ட சொன்னால் பேனையும் கழட்டி வச்சாச்சு. அடுத்தது இப்போ நம்ம இதை போட்டு 13 புரியுதா போட்டு கழட்டிட வேண்டியதான். வெல்டர் புள்ளின்னு சொல்லுவோம்ல, அதையும் கழட்டியாச்சு. தான் இதை கழட்டி எடுத்தால் தான் அதெல்லாம் வரும், இல்லைன்னா வராது. ரொம்ப கஷ்டம். இன்னும் வாரண்ட்டு போனால் மெக்கானிக்கு போங்க. ஓகே Okay. Hey. Hey. Take bolt. Okay. Now how many bolt? 6 or 5? Oh, okay. 1. 3 downside. 4, huh? So here 1. Yeah, upside P1. Up, no. Yes. Yes. Yeah. Only 1. Okay.
sick. No problem. Okay. இதாங்க வாட்டர் பம்புன்னு சொல்கிறது. நம்ம வீட்டில் தண்ணி மோட்டாருக்குள்ள அது இன்புலர்னு சொல்லுவாங்க. அது செம்பில் இருக்கும், இது வந்து பிளாஸ்டிக்கில். அந்த இன்புலரில் வந்து தேய்மானம் ஓவராக இருக்கிறதுனால தான் அந்த வாட்டர் வந்து லீக் ஆச்சு. மற்றபடி ஏறாது, ஆனால் இது லீக் ஆயிரும். ஒரு அது நம்ம வீட்டில் உள்ளது தண்ணியே ஏறாது இல்லையா, இது கொஞ்சம் கொஞ்சமாக சப்ளை ஆகி அந்த இடத்துல நிற்கும் போது லீக் ஆயிரும். அந்த ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி விட்டு அடிக்க முடியாத அளவுக்கு அது தேய்மானம் இருக்குது லைட்டாக. கொடைக்கானல் ரோடு வரியா, என்னது திம்பத்துக்கு வரியா, ஊசி கொண்ட விளைவுன்னா கூட்டிகிட்டு வாங்க, நான் கழட்ட சொல்கிறேன், மாட்ட சொல்லுங்கள். நான் சாதாரண டிரைவர் தான், லோக்கல் டிரைவர், எல்போர்டு, எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த ஒரு வருஷம் வேலை பார்த்த மத்தியெல்லாம் ஒர்க் ஷாப்பில் இன்றைக்கி கை கொடுக்குது எனக்கு. அவன் பாட்டு சொல்லிட்டு போயிட்டா மத்தியெல்லாம் இப்போ கழட்டுனேன். ஓகே, வாங்கிட்டு வந்தான் புதுசு, ஜெர்மனுக்குள்ளது. 750 ரியால் வருது. அப்படியே உள்ளே போய் மாட்டிட வேண்டியதான். புரியுதா? பழைய புள்ளி எடுத்து போட்டாச்சு. இனி வேனை மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். வெயிட் அப்பா. Okay, خلاص please take down. கூலண்ட் வாட்டரு அங்கே பாதி, இங்கே ஒரு 15 லிட்டர் இருக்குது, 10 லிட்டரு, 12 லிட்டரு, அங்கே கொஞ்சம் இருக்குது. இதான் கீழே ஊற்ற வேண்டிதான். கேபினை டவுன் பண்ணியாச்சு. கேபினை ஃபுல்லாக டவுன் பண்ணும்போது உங்கள் வண்டி குளிக்கிற அத்தனை ஜாமானையும் இந்த மாதிரி டீசல் டேங்க் மேலே எடுத்து வச்சுக்கிறீங்க. ஒரு ஜாமான் கண்ணாடி உடச்சிருச்சுன்னா போச்சு, மேலேருந்து உருண்டு. மேலே பேக் இருந்தாலும் வச்சுக்கிறீங்க. அந்த கேபின் இறக்கியாச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டர் ஊற்றிட்டு செக் பண்ணணும் வாட்டர் பம்பை, அவ்வளோதான். எல்லா ஜாமானையும் நான் டேங்க் மேலே வச்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா, அப்படியே கேபினை தூக்கு போய் இந்த ஜாமான்லாம் போய் கண்ணாடியை உடச்சிரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஜாமானம் இருந்தாலும் வெளியே இறக்கிடணும். டபுள் பெட்டுக்கு மேலே வச்சுருந்தாலும் இறக்கிடணும். இப்போ நம்ம ரேடிட்டரு தண்ணி ஊற்றுறோம், அவ்வளோதான். குள்ளும் ஓகே. ஐவா சோய்
Wait. Start. Aywa, kala start. நண்பர்களே, இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். லாஸ்ட்டில் அந்த மீட்டரை பாருங்கள், உங்களை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். எனக்கு ஒரு 20-25 நிமிஷமாகவே ஒரு அப்படியே டென்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா முக்கியமான ஒரு சம்பவம் நடந்து போச்சு. புரியுதா? நடக்கக்கூடாது, நடந்துருச்சு. நீங்கள் அதை கண்டுபிடிங்க. மீட்டரை பார்த்தா கண்டுபிடிக்கலாம். இவ்வளோ குழு கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா என்னன்னு பார்க்குறேன். அடுத்த ஷாட்டில் நான் போஸ்ட் சொல்வேன். சரியா? என்ன நீ கண்டுபிடிச்சது என்னங்கிறத பார்க்கலாம். ஏன்னா எப்போவுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் சொன்னேன். ஓகே, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.